நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜூலை 11ஆம் தேதியான இன்னைக்கு உலகளாவிய ரீதியில உலக மக்கள் தொகை நாளா கடைபிடிக்கப்படுது. உலக மக்கள் தொகை பெருக்கம், அதன் விளைவுகள் மற்றும் அது தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கத்துலதான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு உலக மக்கள் தொகை 500 கோடியை எட்டுச்சு. இது உலக அளவுல பெரும் விவாதங்களை ஏற்படுத்துச்சு. இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து 1989ஆம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஆளும் குழு இந்த நாளை உலக மக்கள் தொகை நாளாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. 1990ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு 90க்கும் மேற்பட்ட நாடுகள்ல முதலா இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நாளோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, திட்டமிடப்படாத பிரசவங்களை தவிர்க்கிறது மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்துறது, பெண் கல்வி, பெண் உரிமை மற்றும் பாலின பாகுபாடுகளை ஒழிக்கிறது குறித்து பேசுறது, மக்கள் தொகை பெருக்கத்தால ஏற்படக்கூடிய வறுமை மற்றும் பொருளாதார சவால்களை கையாள்றது, மாறி வரும் உலக சூழல்ல இளைஞர்களின் இனப்பெருக்க ஆரோக்கியம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இது எல்லாம் தான் இந்த நாளோட முக்கிய நோக்கங்களா கருதப்படுது. உலக மக்கள் தொகை தரவுகளின்படி கடந்த 2023ஆம் ஆண்டுல சீனாவுக்கு பின்னாடி இருந்த இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா உருவெடுத்திருக்கோம். 2050ஆம் ஆண்டுக்குள்ள உலக மக்கள் தொகையில சுமார் 66 விழுக்காட்டினர் நகர்ப்புறங்கள்ல குடியேறுவாங்க அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஜூலை 11ஆம் தேதியான இன்னைக்கு உலக மக்கள் தொகை நாளா நம்ம எதுக்கு கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தோட மிக சிறந்த கேலி சித்திர ஓவியர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் மற்றும் திரைப்பட விமர்சகரான இதழாளர் மதன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் மாடப்பூசி கிருஷ்ணசாமி கோவிந்தகுமார் அப்படிங்கிறது தாங்க. 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதியான இன்னைக்கு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்துல பிறந்திருக்காங்க. ஒரு சுயாதீன ஓவியராக தன்னோட பயணத்தை தொடங்கிய இவங்க 1969ஆம் ஆண்டுல புகழ்பெற்ற விகடன் குழுமத்துல ஒரு பயிற்சி ஓவியரா தன்னுடைய அதிகாரப்பூர்வ இதழியல் பணியை தொடங்கியிருக்காங்க. 1969 முதல் 1998 வரை விகடன் குழும இதழ்கள்ல மிக நீண்ட காலமா பணியாற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இணை ஆசிரியர் அப்படிங்கிற உயர் பொறுப்பையும் வகிச்சிருக்கிறாங்க. விகடனுடைய புகழ்பெற்ற மாணவர் நிருபர் திட்டத்தை முன்னின்று வெற்றிகரமா நடத்தி காட்டியிருக்கிறாங்க இதழாளர் மதன் அவர்கள். ஆனந்த விகடன்ல இவர் வாசகர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்ச ஹாய் மதன் கேள்வி பதில் பகுதியும் இவரோட நகைச்சுவை துணுக்குகளும் தமிழ் வாசகர்களிடையே இன்னைக்கு வரைக்கும் பெரும் வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே விகடன் பிரசுரம் மூலமா புத்தகங்களாகவும் வெளிவந்திருக்கு. மதன் அவர்கள் ஒரு கார்ட்டூனிஸ்டாக மட்டும் இல்லாம மிக எளிய நடையில வரலாற்ற கதைகளாக கூறக்கூடிய சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்திருக்காங்க. இவங்களோட நூல்கள் வாசகர்களால பெரிதும் கொண்டாடப்பட்டிருக்கு. வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற நூல் முகலாய பேரரசின் வரலாற்றை எளிய தமிழ்ல சுவாரஸ்யமான சித்திரங்களோட ஜூனியர் விகடன்ல தொடரா எழுதி அதுக்கப்புறமா புத்தகமா வெளியாகி லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று சாதனை படைச்சிருக்கு. கிமு கிபி அப்படிங்கிற நூல் மனித நாகரிகத்தின் தொடக்கம் மற்றும் உலக வரலாற்றின் சுவாரஸ்யமான பக்கங்களை விவரிக்கக்கூடிய நூலா இருக்கு. மனிதனும் மர்மங்களும் அப்படிங்கிற நூல் உலகெங்கும் விடை தெரியாமல் இருக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் மற்றும் மர்மங்களை பற்றின ஆய்வு தொடராகும். மனிதனுக்குள் ஒரு மிருகம் அப்படிங்கிற நூல் மனிதனுடைய உளவியல் மற்றும் மூளையின் செயல்பாடுகள் குறித்த சுவாரஸ்யமான புத்தகமாகும். பல சகாப்தங்களாக தமிழ் மற்றும் உலக திரைப்படங்களை ஆழமாகவும் நுட்பமாகவும் விமர்சனம் செஞ்சு வந்தாங்க. தொலைக்காட்சி தொடர்கள்ல இவரோட திரைப்பார்வை நிகழ்ச்சி பெரும் வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். உலக நாயகன் கமலஹாசன் நடிப்புல வெளியான மாஸ்டர் பீஸ் திரைப்படமான அன்பே சிவம் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு மதன் அவர்கள் தான் கூர்மையான தத்துவார்த்த வசனங்களை எழுதினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தோட மிக சிறந்த கேலி சித்திர ஓவியரான இதழாளர் மதன் அவர்கள் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவருக்கு ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.
நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான யதார்த்தமான மற்றும் உலகத்தரம் வாய்ந்த திரைப்பட இயக்குநர்கள்ல ஒருவரான இயக்குனர் பாலா அவர்கள். அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. டைரக்டர் பாலா அவங்களோட இயற்பெயர் பழனிசாமி. 1966ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதியான இன்னைக்கு தேனி மாவட்டம் பெரிய குளத்துல பிறந்திருக்காங்க. தமிழ் திரையுலகத்துல அதுவரை இருந்த வணிக ரீதியான காதல் ஆக்ஷன் திரைப்படங்களின் இலக்கணங்களை உடைச்சு எளிய மற்றும் விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்வியல தத்ரூபமா திரையில காட்டியிருக்காங்க. இவரது படங்கள் பல தேசிய விருதுகளையும் சர்வதேச அங்கீகாரங்களையும் பெற்றிருக்கு. புகழ்பெற்ற இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட உதவி இயக்குனரா சேர்ந்து சுமார் 4 ஆண்டுகளாக சினிமா கத்து வந்திருக்காங்க. டைரக்டர் பாலா ஐக்கிய திரைப்படங்கள் கொஞ்சமா இருந்தா கூட அது ஒன்னொன்னும் தமிழ் சினிமாவோட போக்கையே மாற்றிய மைல்கல் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் இயக்கிய முதல் திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 1999ஆம் ஆண்டு வெளிவந்த சேது திரைப்படம் தான். வெற்றிக்காக காத்து கொண்டிருந்த நடிகர் விக்ரமுக்கு சியான் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்து பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய படம் தான் சேது திரைப்படம். இந்த திரைப்படம் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை பெற்றிருக்கு. 2001ஆம் ஆண்டு வெளியான நந்தா திரைப்படம் நடிகர் சூர்யாவின் திரைப்பயணத்துல ஒரு முக்கியமான ஆக்ஷன் டிராமா திரைப்படமாகும். சூர்யாவோட நடிப்பு திறனை வெளி உலகத்துக்கு முழுமையா காட்டின படம் அப்படின்னு சொல்லலாம். 2003ஆம் ஆண்டு வெளியான பிதா மகன் திரைப்படம் விக்ரம் மற்றும் சூர்யா இணைஞ்சு நடித்த மாஸ்டர் பீஸ் திரைப்படமாகும். இதுக்காக நடிகர் விக்ரமுக்கு சிறந்த நடிகருக்கான இந்திய தேசிய விருது கிடைச்சிருக்கு. 2009 வெளியான நான் கடவுள் திரைப்படத்துல காசி மற்றும் அகோரிகளின் வாழ்வியலையும் மாற்றுத்திறனாளி பிச்சைக்காரர்களுடைய வலிகளையும் பேசிய அதிரடி திரைப்படம் இந்த படமாகும். இந்த திரைப்படத்திற்காக பாலாவுக்கு சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு. 2011ஆம் ஆண்டு வெளியான அவன் இவன் திரைப்படமும் ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான். அதே மாதிரி 2013ஆம் ஆண்டு வெளியான பரதேசி திரைப்படம் தேயிலை தோட்ட அடிமைகளின் உண்மை வரலாற்றை பேசி சர்வதேச அளவுல பாராட்டுகளை பெற்றுச்சு. மிக கொடூரமான அதே சமயம் மனித உணர்வுகளின் உச்சக்கட்ட வலியை திரையில கொண்டு வருது இவரோட தனி பாணியாகும். சூர்யா, விக்ரம், விஷால், ஆர்யா போன்ற முன்னணி ஹீரோக்களின் வழக்கமான இமேஜை உடைச்சு அவங்கள முற்றிலும் புதிய அவதாரத்துல நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் பாலாவுக்கு உண்டு. இயக்குனர் பாலா அவர்கள் இன்னும் நிறைய படங்களை நமக்காக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த நாளான இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவருக்கு ஸ்பெஷலான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.